Hi, welcome back to my channel. I am Kamali. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அது என்னன்னா மேக் மைக். ஓகே, இது வந்து நான் எதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, நான் பேசுறது ஆடியோவில் இருக்க மாட்டேது. எனக்கே நான் வந்து லிசன் பண்ணும்போது கொஞ்சம் இறைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே மீஷோவில் அமேசான்லலாம் வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி கையில் வச்சுருக்கோங்க, அந்த மாதிரி மைக்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே வந்து சரியா இல்லை, ஒர்க் ஆகாது, லைட் ஒர்க் ஆகாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் நான் நிறைய வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து அதே போல தான் இருக்குமா என்னன்னு தெரியாமல் நான் நிறைய மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து நான் வந்து செக் பண்ணேன், ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து இந்த மேக்ல பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்ல வந்து நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பெஸ்ட் செல்லர்லேயே வந்து 249, 459 அதுக்கெலாம், அதாவது 249 இல்லை, 459, 450, 500 அந்த மாதிரிலாம் வந்து மைக் வந்து இருக்கு. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கம்மி பட்ஜெட், ஃபர்ஸ்ட் கம்மியா ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இன்னும் யூடியூப் வந்து சரியா நம்மளுக்கு ரன் ஆகல, நம்ம சரியா போஸ்ட் போட மாட்டோம், சரியா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ருபீஸ்லாம் நிறைய ஆர்டர் பண்ணி நிறைய வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, எப்படியும் வந்து நான் சொல்றத நீ கேட்கவா போற, அப்சல்யூட்லி அது வந்து கரெக்ட் தான். அவங்க சொல்றது நான் எதையுமே இதுவரையும் கேட்கல. பட் ரொம்பலாம் கேட்காம இருக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் கேட்க மாட்டேன். அதை இது பண்ணி நீ ஏன் உன்னோட இஷ்டம், பட் ஆனால் வந்து கம்மி ரேட்லலாம் வந்து நீ போடாத, ஏன்னா வந்து அது சரியா ஒர்க் ஆக மாட்டேது, திருப்பி ரிட்டர்ன் தான் கொடுக்குறோம், வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு நான் இந்த மைக் வந்து 1428 ஐ திங்க் அதுக்கு வந்து நான் வாங்கினேன். எனக்கு அப்ராக்சிமேட்டா வந்து இது அப்ராக்சிமேட் வேல்யூ. பட் அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ண உடனே வந்து அந்த மைக்கோட ரேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பிளஸ் அது மாதிரி கீழே வந்து டைமிங்கும் போயிட்டு இருந்துச்சு. இத்தனை மணி நேரத்துல வந்துட்டுதான் வந்து ஃப்ரீ டெலிவரி, அதுக்கப்புறம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா இன்னைக்குதான் ஆக்சுவலா அது டெலிவரி ஆச்சு. நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 4999 வந்து போட்டிருக்காங்க, தெரியுதான்னு தெரியல. ஒரு எம்ஆர்பி வந்து 4999 போட்டிருக்காங்க. பட் இது நான் 1000, அதான் 2000 அந்த மாதிரி ரேட்ல, 1000 கம்மி, 2000 விட கம்மியான ரேட்ல தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுல வந்து நல்லா பேக் பண்ணி, ஆக்சுவலா நான் ஸ்கூல் போயிருந்தேன், வரதுக்குள்ளேயே என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்னால் ஓப்பன் பண்ண வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. அவங்க யூஸ் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்தோடனே வந்து எந்த பொருளுமே நம்ம வரோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஆர்வமா ஓப்பன் பண்ணுவோம் புதுசா இருக்கக்குள்ள. ஸோ அதே மாதிரி எனக்கும் ஆர்வத்துல வந்து மைக் வந்துருச்சு, இனிமேல் பாரு நான் எப்படி வீடியோ போடுறேன் அப்படின்னு சும்மாட்டியும் சபதம்லாம் விட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும் போது நல்லாவே வந்து நம்ம எப்படி ஏர்போர்ட்ஸுக்குலாம் வந்து இருக்குமோ அதே மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் வந்துருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு அந்த பாக்ஸ். அதுல வந்து ஆக்சுவலா போன்ல கனெக்ட் பண்ணி, இது ப்ளூடூத் மைக்குன்றதுனால போன்ல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது ஆக்சுவலா அதுல இதுல தெரியும், இது வந்து போன்ல கனெக்ட் பண்றதுக்கான இது. மீதி வந்து 2 மைக் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து சார்ஜிங் வந்து எப்படின்னா, நம்ம எப்பவுமே ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டு சார்ஜ் ஆகும்ல, அதே மாதிரியான இதுதான். ஸோ இதுல போட்டே வந்து சார்ஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆக்சுவலா புதுசுன்றதுனால எனக்கே வந்து சரியா போட அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே வந்து நம்ம எதனா ஒன்று பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இங்க ஒரு மைக்கு, இங்க ஒரு மைக், பிளஸ் இது அந்த போன்ல கனெக்ட் பண்ற இது இங்க போட்டுட்டு இது க்ளோஸ் பண்ணிட்டு, பட் அவங்க சார்ஜருக்கான ஒயர் பின் அந்த மாதிரி எதுவுமே தரல. நம்ம நார்மலா வந்து சார்ஜர் போடுவோம்ல நம்ம போனுக்குலாம், சி டைப் சார்ஜர், அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுத்தா இங்க லைட் எரியுது. நம்ம இதுல இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, இதுல நான் ஒரு திங்ஸ் போட்டுட்டேன், இந்த ஒரு மைக்கோ இல்லை எதனா போட்டாதான் இந்த மாதிரி லைட் எரியுது. பட் இல்லைன்னா அது வந்து ஆஃப் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைட் என்ன ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ நம்ம அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் சார்ஜர் வந்து சார்ஜிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இங்க சார்ஜர் போட்டாலும் வந்து வேற மாதிரி லைட் எரியுது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு.
மேபி இது ஃபர்ஸ்ட்ன்றதுனால நல்லா இருக்குமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனா அது எப்படி இருக்கும் இல்ல ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பா இது ஒர்க் ஆனாலும் அதுக்கான ரிவ்யூ நான் தரேன். அப்படி ஒர்க் ஆகனாலும் நான் தரேன். யாராச்சும் என்ன மாதிரி பேசிக்கா வேற என்ன இன்டர்வியூஸோ இல்ல யூடியூப்காக மைக் வந்து வேணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணீங்கன்னா கம்மி ரேட்ல இருக்க அந்த 499 320 அந்த மாதிரி இருக்கிற மைக்லாம் வாங்க வேணாம். ஏன்னா எனக்கு ஒர்க் ஆகல. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு மேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.